ஒரு வயசான மனுஷன், அது எப்படியான வயசுன்னு சொன்னா, அவருடைய எலும்பெல்லாம் மக்கி போயிடுச்சு. தலைமுடியும் கூட நரைச்சு போயிடுச்சு. வைஃப்பும் கூட மலடியா இருக்கா. ஆனா இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும். இதெல்லாம் சாத்தியமா? அல்லாஹ்விடத்தில துஆ கேட்கிறாரு. யா அல்லாஹ்! நான் வயசாயிடுச்சேன். என்னோட தலைமுடியெல்லாம் நரைச்சு போயிடுச்சு. எலும்பும் கூட மக்கி போயிடுச்சு. அப்படியான வயசு எனக்கு. வைஃப்பும் கூட மலடியா இருக்கா. ஆனா எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும். அப்படின்னு அல்லாஹ்விடத்தில கேட்கிறாரு. இதுதான் அந்த இறை நம்பிக்கை அப்படிங்கிறது. அல்லாஹ் என்ன செய்றான்? இதுக்கு முன்னாடி இந்த பெயரை யாருமே வைத்ததே கிடையாது. நம்ம உமக்கு ஸ்பெஷலா, கிஃப்ட்டா, பரிசா அந்த பேர வச்சு அந்த குழந்தை பாக்கியத்த தாரோம் அப்படின்னு சொல்லி, யஹ்யா அப்படிங்கிற பேர வச்சு அந்த குழந்தைய அவங்களுக்கு பரிசா குடுக்குறான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். இதெல்லாம் ஜக்கரியா நபியினுடைய அந்த இறை நம்பிக்கைய, அந்த உறுதிப்பாட்ட வெளிப்படையா காட்டக்கூடிய ஒரு குர்ஆன் வசனமா இருக்கு. இந்த மாதிரி நம்முடைய உள்ளத்துல அந்த இறை நம்பிக்கை வரணும். அந்த இறை நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல இந்த மாதிரி உறுதியா இருக்கான்னு கேட்டா, இல்ல. அல்லாஹ்விடத்தில நம்ம துஆ கேட்கிறோம். நெறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம். நான் எத்தனையோ வருஷமா தொழுவுறேன். என்னோட துஆ அங்கீகரிக்கப்படலையே. ஒண்ணுமே காணல என்னது? அப்படிங்கிற மாரி நம்ம நினைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் ஒரு காரணம் தான். என்ன? நம்ம உள்ளத்துல உறுதியான ஈமான் இல்ல. 50க்கு 50 அல்லாஹ் தருவானா? தரமாட்டானா? ஏத்துக்கொள்வானா? ஏத்துக்கொள்ள மாட்டானா? அப்படிங்கிற மாரி நம்ம உள்ளத்துல அந்த ஈமான் இருக்கு. அல்லாஹ் தருவான். அவன் தான் தரணும். வேற யாரு தர முடியும்? அவன் தந்தால் அதனை தடுப்பவர்கள் யாரும் இல்லை. அவன் தடுத்தால் அதை தருபவர்கள் யாரும் இல்லை. அந்த மாதிரி நம்ம உள்ளத்தில் அந்த ஈமான் உறுதியா வரணும். அவன் ஆகுன்னு ஆகிட போகுது. சின்ன விஷயம். அதனால நம்ம ஈமான் உள்ளத்துல உறுதியா வரணும். நம்ம இஸ்லாத்துல முழுமையாக நுழையணும். 50, 50 அந்த மாரி நம்ம நுழைய தேவையில்ல. அந்த நம்ம ஈமான்ல பலகீனம் தான் இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சக்சஸ் அடையாம இருக்கிறதுக்கு காரணம் கூட. அதே மாரி நம்ம உழைப்பும் கூட ஹலாலா இருக்கணும். உழைப்பு, உடல்ல இருக்கிற ரத்தம் ஹலாலா இருக்கணும். அப்பதான் நம்ம துஆ அங்கீகரிக்கப்படும். இதுவும் கூட ஒரு விஷயமா இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த மாதிரி சொல்றான். என்னுடைய இரட்சகனே, நிச்சயமாக நான் என் எலும்புகள் பலவீனமடைந்து விட்டன. என் தலையும் நரையால் இலங்குகிறது. என் இரட்சகனே, இதுவரையில் நான் உன்னிடம் பிரார்த்தனை செய்து கேட்டதில் பாக்கியம் இல்லாதவனாக நான் ஆகவில்லை என்று கூறினார். என்னுடைய மனைவியோ மலடாக ஆகிவிட்டாள். ஆகவே உன்னிடத்திலிருந்து எனக்கு பின் என் காரியங்களை கவனிக்கும் ஒரு வாரிசை நீ அளிப்பாயாக. ஜக்கரியாவே, நிச்சயமாக நாம் ஒரு மகனை தருவதாக உமக்கு நன்மாராயம் கூறுகிறோம். அவர் பெயர் யஹ்யாவாகும். இதற்கு முன் அப்பெயரிடப்பட்ட ஒருவரையும் அதற்கு நாம் ஆக்கவில்லை என்று கூறினான். அதற்கவர், என் இரட்சகனே, என் மனைவியோ மலடியாக இருக்கிறாள். நானோ முதுமையின் முடிவை திட்டமாக அடைந்து விட்டேன். இந்நிலையில் எனக்கு எவ்வாறு ஒரு புதல்வன் உண்டாகுவான் என்று கேட்டார்.